லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சிமெண்டிக் பேரியர்ஸ் இன் கம்யூனிகேஷன் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் பார்க்க போறோம், which is one of the type of barriers in communication. So in the type of psychological barriers, the first one is premature evaluation. ஸோ ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன் அப்படிங்கிறோட இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேரியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜட்ஜிங் அ மெசேஜ் பிஃபோர் தி சென்டர் கம்ப்ளீட்ஸ் இட். ஸோ ஒரு சென்டர் ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ரிசீவர் வந்து அந்த மெசேஜ் வந்து ஜட்ஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுதான் என்னங்க பாருங்க, செய்தி முழுமையடையாமலேயே முன்பே மதிப்பீடு செய்தல். ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ரீமெச்சூர், ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எவாலுவேட் பண்ணி ஜட்ஜ் பண்றதுதான் வந்து ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஜுடிஸ், ப்ரீகன்சீவ் நோஷன்ஸ் ஆர் பயஸ், முன்கருத்துகள், தவறான எண்ணங்கள் காரணமாக ஏற்படுத்துகிறது. ஸோ முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஒரு சில நோஷன்ஸ் அண்ட் பயசஸ் மூலியமா இந்த காரணங்கள்னால பேரியர்ஸ், இந்த சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ் அக்கர் ஆகுது. எதுக்கு கீழே? ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன் கீழே அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட விளைவு எது மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி ட்ரூ இன்டென்ட் ஆஃப் தி மெசேஜ், செய்தியின் உண்மையான பொருள் தவறான புரிந்து கொள்ளப்படுகிறது. சோ நம்ம சொல்றது ஒன்னா இருக்கும், சொல்ல வர்றது ஒன்னா இருக்கும், பட் அவங்க எடுத்துக்கிறது வேற விதமா எடுத்துப்பாங்க. சோ இந்த இடத்துல என்ன அக்கர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அக்கர் ஆகுது பிட்வீன் தி சென்டர் அண்ட் தி ரிசீவர். சோ இததான் வந்து ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன் சொல்றாங்க. சோ ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன்னா, ஒரு சென்டர் சென்ட் பண்ற மெசேஜ்க்கு முன்னாடியே ரிசீவர் அவங்களா ஒன்னு ஜட்ஜ் பண்ணிட்டு ஒன்னு எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம ப்ரீமெச்சூர் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன், லேக் ஆஃப் அட்டென்ஷன், which is the type of psychological barrier, lack of attention அப்படிங்கிறது ஒண்ணு. இதோட இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the receiver is distracted or preoccupied. So அவர் வந்து அட்டென்ஷன் நம்ம சொல்றதை கேட்காம வேற ஒரு விஷயத்துல வந்து அவர் ஆக்குப்பை ஆகி இருக்கிறது, டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கிறாரு, நம்ம சொல்றதே அவர் கேட்கிற அட்டென்ஷன்ல இல்ல அப்படிங்கறது வந்து லேக் ஆஃப் அட்டென்ஷன். ஏன்னா இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா நீங்க அட்டென்ஷனா வந்து நான் சொல்றதை கேட்டா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரியும். சோ இப்ப அட்டென்ஷன் இல்லாம நம்ம வேற ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்தா சோ இந்த சைக்கலாஜிக்கல் பேரியர் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, an employee explains a problem. An employee explains a problem, but the boss is busy with the file and misses key details. So ஒரு எம்ப்ளாயி அங்க பாஸ் கிட்ட ஒரு ப்ராப்ளம் பத்தி பேச வராங்க. ஆனா பாஸ் வந்து, அதாவது ஒரு மேனேஜரோ, அவர் வந்து வேற ஒரு ஒர்க்ல, ஒரு ஃபைல் டாக்குமெண்டேஷன்ஸ் ஒர்க்ல பிஸியா இருக்காரு. சோ அப்படி பிஸியா இருக்கும்போது எம்ப்ளாயோட ப்ராப்ளம் வந்து அவங்க கேட்க மறுக்கிறாரு கூட நாட் பேயிங் அ ப்ராப்பர் அட்டென்ஷன். ஏன்னா நம்ம என்ன அட்டென்ஷன் கிரியேட் பண்ணா மட்டும்தான் எம்ப்ளாயி வந்து அவங்களோட பாஸ் கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். சோ சொல்ல வராம பாஸ் வந்து வேற ஒரு ஒர்க் விஷயமா பிஸியா இருந்தா சோ எம்ப்ளாயி என்ன சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்டென்ஷனா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் லேக் ஆஃப் அட்டென்ஷன். இதோட விளைவு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மெசேஜ் இஸ் இக்னோர்ட் அண்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயி அவங்களோட ப்ராப்ளம் சொல்ல வரும்போது இவர் அட்டென்ஷன் சீக் பண்ணல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், அவர் என்ன மெசேஜ் சொல்ல வராரு அப்படிங்கிறது தெரியாம அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டா ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் லேக் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் தி டைப்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ். ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா, லாஸ் பை டிரான்ஸ்மிஷன் அண்ட் புவர் ரிட்டென்ஷன். ஸோ என்ன ஆகுது, நமக்கு கன்வே பண்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் ஆயிருது. எதனால? அவங்க சரியா கவனிக்காம இருக்கிறனால. அதான் புவர் ரிட்டென்ஷன், தட் இஸ் லாஸ் பை டிரான்ஸ்மிஷன் அண்ட் புவர் ரிட்டென்ஷன். இதோட இஷ்யூ என்ன, இதோட ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெசேஜ் டிஸ்டார்ஷன் வென் பாஸ்ட் த்ரூ மல்டிபிள் பீப்புள், காமன் இன் ஓரல் கம்யூனிகேஷன்.
சோ இந்த இஷ்யூ எதனால வருதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேத்துக்கு நம்ம சொல்லும்போது, எல்லா மெசேஜும் ப்ராப்பரா வந்து அந்த ரிசீவருக்கு கிடைக்காது. சோ அதுதான் வந்து மெசேஜ் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு மெசேஜ் வந்து ப்ராப்பரா எல்லா மெசேஜும் கன்வே ஆகாது. சோ இது நம்ம ஏன்னா we are communicating through large number of peoples. நிறைய peoples நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது ஒரு சில மெசேஜஸ்லாம் வந்து கரெக்டா அவங்களை ரீச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அதோட poor memory, people forget details if they inattentive. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்ட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணும்போது எல்லாருமே வந்து அட்டென்டிவா இருக்க மாட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் இன்அட்டென்டிவா இருக்கும்போது நம்ம என்ன டீட்டெயில்ஸ் சொன்னோம் அப்படிங்கறத வந்து அவங்க மறந்துடுவாங்க. அதான் என்ன சொல்றாங்க, பீப்புள் ஃபர்கெட் டீடைல்ஸ் இஃப் தே ஆர் இன்அட்டென்டிவ். இதோட எஃபெக்ட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, inaccurate ஆர் இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட்ஸ். அவங்க அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து முழுமையா கேட்காம இருக்கனால ஒரு அக்யூரசி இல்லாம இருக்கும். ஸோ ஒரு இன்அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா பீப்புள்ஸ்க்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது தப்பான விஷயங்கள், தவறான தகவல் பரவுதல், அதெல்லாம் வந்து எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ திஸ் இஸ் தி டைப் ஆஃப் சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரஸ்ட். டிஸ்ட்ரஸ்ட்ங்கும் போது இதோட இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் ட்ரஸ்ட் பிட்வீன் கம்யூனிகேட்டர் அண்ட் ரிசீவர். ஒரு சென்டர் ஒரு ரிசீவருக்கு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாம ஒரு லேக் ஆஃப் ட்ரஸ்ட் ரெண்டு பேத்துக்கும் நடுவுல இருந்துச்சுன்னா அது ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து ஒரு பேரியரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெசேஜஸ் ஆர் டவுட்டட் ஆர் மிஸ்இன்டர்பிரட்டட். சோ ரெண்டு பேத்துக்குள்ள லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கனால அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க, இது கரெக்டா என்ன அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்ட்ரஸ்ட் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஃபோர்த் ஒன், டிஸ்ட்ரஸ்ட். So these are the types of psychological barriers. First one, the premature evaluation. Second one is lack of attention. Third one is loss by transmission and poor retention. And the fourth one is distrust. Next, we move on with the organizational barriers. First, semantic barrier. Second one, psychological. And the third one is organizational behavior. So, இதோட definition பார்த்தீங்கன்னா, barriers arising from organizational structures, policies, hierarchy, and rules that hinder smooth communication. ஸோ இப்போ ஆர்கனைசேஷனல் அப்படிங்கும்போது ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரால நம்ம கம்யூனிகேஷன் வந்து தடைகள் ஆகலாம். ஒரு பாலிசிஸ், அந்த ஹையரார்கி, தி லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரூல்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஸ்மூத் கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணாம ஒரு பேரியர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஆர்கனைசேஷனல் பேரியர், இதோட டெஃபினிஷன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பேரியர்ஸ். ஸோ ஆர்கனைசேஷனல் பேரியர்ஸ் கீழே என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டிவ் ஆர்கனைசேஷனல் பாலிசி. Policies explicit or implicit that discourage open or free communication. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு ஃப்ரீ கம்யூனிகேஷன் ஏரியா இல்லாதனால அந்த சம்டைம்ஸ் பாலிசிஸ்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கும். ஸோ அதனால ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனை வந்து அதனால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹைலி சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் லிமிட் எம்ப்ளாயி வாய்ஸ். ஸோ ஒரு ஹை ரெஸ்ட்ரிக்டிவா ஒரு பாலிசிஸ் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல போடும்போது ஒரு எம்ப்ளாயோட வாய்ஸ் அவ்வளோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அததான் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் ஆர்கனைசேஷனல் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலியமா ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு ஆர்கனைசேஷன்ல சொல்லணும்னா என்ன ஆகும்னா, ரெடியூஸ்டு டிரான்ஸ்பரன்சி அண்ட் இன்னோவேஷன். ஸோ எம்ப்ளாயிஸ்குள்ளேயும் நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய டெசிஷன் மேக்கிங் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அது வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரெஸ்ட்ரிக்டிவ் ஆர்கனைசேஷனல் policy. Next one, rigid rules and procedures. So rigid rules and procedures, இதோட இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, bureaucratic red tape delays communication.
ஸோ பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அன் எக்ஸசிவ், unnecessary and often frustrating rules and regulations and procedures that hinder or delay progress, especially when dealing with large organization. ஸோ ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா அந்த ரூல்ஸ் வந்து எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே சரி, அந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கனால நம்மளால ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது அது டிலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்தோடனே எதுவுமே நம்ம பண்ண முடியாம, ஸோ இட் வில் டிலே ஆகும். ஒரு ப்ராக்ரஸ் பண்றதுக்கு டிலே ஆகிறதுனால அது பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பிரெஸ்கிரைப்டு சேனல்ஸ் காஸ் இன்எஃபிஷியன்சிஸ். எக்ஸாம்பிள் ஸ்லோ அப்ரூவல்ஸ். ஸோ ஒரு சின்ன அப்ரூவல் வாங்குறதுக்காக நம்ம போவோம். பட் அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கே ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கனால அது வந்து ஒரு இன்எஃபிஷியன்டா இருக்கும் நம்ம பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பிரிஸ்கிரைப்டு சேனல்ஸ் இன்எஃபிஷியன்சி. இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா என்ன விளைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ எந்த ஒரு டெசிஷனா இருந்தாலுமே எல்லாமே ஸ்லோவா நடக்கும். ஏன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம போவனால ஒவ்வொரு ப்ரொசீஜரா பண்ணணும். ஸோ அப்போ வந்து இட் வில் டேக் டிலே. அதான் நம்ம ஸ்லோ அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ரிஜிட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். Third one is status hierarchy, which come under the organizational barriers. So this is the important one mark will be asked in the previous question. நல்லா பார்த்துக்கோங்க. So status hierarchy இதோட issue பார்த்தீங்கன்னா, power statusனால it will come under the organizational. Okay, status hierarchy, organizational hierarchy. அதாவது organizational behavior அப்படின்னு நம்ம சொல்றோம். சாரி, ஆர்கனைசேஷனல் பேரியர்னு சொல்றோம். இதுல இஷ்யூ பாத்தீங்கன்னா, பவர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சுப்பீரியர்ஸ் அண்ட் சப்பார்டினேட்ஸ். ஸோ ஒரு சுப்பீரியர்னா டாப் லெவல்ல இருக்கவங்க, சப்பார்டினேட்ஸ்னா பாட்டம் லெவல்ல இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு இடையே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கனால ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்றதுக்கு டிலே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பவர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சுப்பீரியர்ஸ் அண்ட் சப்பார்டினேட். ஸ்டேட்டஸ் கான்ஷியஸ் மேனேஜர் சப்ரஸ் சப்பார்டினேட் ஃபீட்பேக். ஸோ ஒரு எம்ப்ளாயி சொல்ல வராங்கன்னா இட்ஸ் டேக் டிலே. ஏன்னா இங்க கீழே இருந்து நம்ம மேல போகும்போது it has a lots of distance to convey the information. இதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா, fear of speaking up, lack of upward communication. ஸோ இது வந்து ஒரு சில பயனாளின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சபார்டினேட்ஸ் வந்து எல்லா விஷயத்துமே வந்து சுப்பீரியர்ஸ்கிட்ட சொல்ல முடியாது. சில விஷயங்கள் பயந்துட்டு அவங்க பேசாம இருப்பாங்க டாப் லெவல்ல இருக்க சுப்பீரியர்ஸ் கிட்ட. அப்படி டாப் லெவல்ல இருக்கும்போது தட் இஸ் தி ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங் அப். அப்ப என்ன ஆகும், லேக் ஆஃப் அப்வர்ட் கம்யூனிகேஷன் வந்து லேக்கா இருக்கு. இதுதான் இதோட எஃபெக்ட் ஆகும். ஏன்னா கீழ இருந்து மேல போறத நம்ம அப்வர்ட் கம்யூனிகேஷன் பார்த்திருக்கோம். ஸோ அது வந்து லேக்கிங்கா இருக்கும். So that is the status hierarchy under organizational barrier. Next one, complex organizational structure. So complex organizational structure ஓட issue என்னன்னு பார்த்தீங்கன்னா, too many managerial layers, tall hierarchies, message filtering at each level distorts information. ஸோ நிறைய மேனேஜரல் லேயர்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒவ்வொரு லேயர்லுமே நிறைய பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் ஃபில்டராக ஒவ்வொரு இதுலேயும் ஃபில்டராக லேட் ஆகும். ஸோ லேட் ஆகும்போது ஒவ்வொரு லெவல் ஆஃப் மேனேஜரல் இதில் போகும்போது, மேனேஜரல் லேயர்ஸில் போகும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்டார்ட் ஆகும், அதாவது மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மிஸ் ஆகும்போது அதோட எஃபெக்ட் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் டிலே அண்ட் மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ நம்ம என்ன சொல்ல வரமோ அது மிஸ்கம்யூனிகேட் ஆகி ரீச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனாலனா இது காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் மூலியமா. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் டூல்ஸ் ஆர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் ஓப்பன் டயலாக். ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து
ஒரு ஓப்பனா பேச முடியாத அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பேரியர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் மீட்டிங், சஜஷன் ஆர் ஃபீட்பேக் பாக்ஸஸ், சோஷியல் ஆர் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ரேஷன். ஸோ ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஓப்பனா அவங்களோட இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் பாக்ஸ், ரெகுலர் மீட்டிங்ஸ். ஏன்னா எம்ப்ளாயிஸ் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாம். ஸோ இது மூலியமா இந்த ஃபெசிலிட்டிஸ் மூலியமா அந்த பேரியரை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த பேரியர்ஸ் இருக்கனால என்ன ஆகும்னா அது வந்து புவர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஐசோலேஷன் அண்ட் டிஸ்என்கேஜ்மெண்ட். ஒரு எம்ப்ளாயி வந்து என்கேஜ்டா ஒரு விஷயத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட என்கேஜ்மெண்ட் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு டு டிஸ்கஸ் தேர் ஒப்பீனியன் வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் என்விரான்மெண்ட்டாக வைக்கணும். ஸோ அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வச்சா இட் வில் பி ஈஸியர் டு ஷேர் இன்ஃபர்மேஷன் பை தி எம்ப்ளாயி. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனல் பேரியர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் ஆர்கனைசேஷனல் பாலிசி, ரிஜிட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஸ்டேட்டஸ் ஹையரார்கி, complex organizational structure, and the last one is lack of communication facilities. Now we will move on with the last barrier of communication, that is personal barriers to communication. So தனிப்பட்ட தொடர்பாடல் தடைகள். ஸோ ஒரு பர்சனலா ஒரு கம்யூனிகேஷன் பண்ணும்போது என்னென்ன தடைகள் வருது அப்படின்னு பாக்குறதா வந்து பர்சனல் பேரியர். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. Personal characteristics of both sender and receiver that hinder effective message transmission. So ஒரு personal characteristicsனால லைக் both sender and receiverனால ஒரு effective communication வந்து பேரியர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பர்சனல் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட டைப்ஸ் ஆஃப் பர்சனல் பேரியர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபியர் ஆஃப் சேலஞ்சிங் அத்தாரிட்டி இஷ்யூ. இதோட ப்ராப்ளம் என்னன்னா superiors may suppress communication that threatens their authority. So superiors வந்து அவங்களோட அத்தாரிட்டி குறையும், அதாவது அவங்களோட அதிகாரம் குறையும் அப்படின்னு பயந்துட்டு சில விஷயங்கள், சில இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை மறைச்சிருவாங்க. ஸோ அப்படி மறைக்கும் போது என்ன ஆகும்? இட் இஸ் கம் அண்டர் தி ஃபியர் ஆஃப் சேலஞ்சிங் அத்தாரிட்டி. அவங்களோட பொசிஷன், அவங்களோட அதிகாரம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு பயந்துட்டு அவங்க சில இன்ஃபர்மேஷனை வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, மேனேஜர் இக்னோரிங் எம்ப்ளாயி சஜஷன்ஸ் டு மெயின்டைன் கண்ட்ரோல். ஸோ ஒரு எம்ப்ளாயியோட சஜஷன்ஸை வந்து மறைச்சிருவாங்க. எதுக்காகனா அவங்களோட அத்தாரிட்டி குறைஞ்சிரும் அப்படின்ட்டு ஒரு சில சஜஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஃபியர் ஆஃப் சேலஞ்சிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றோம். இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிபிள்ஸ் இனோவேஷன் அண்ட் அப்வர்ட் கம்யூனிகேஷன். ஸோ இதனால வந்து அப்வர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ஒரு இன்னோவேட்டிவ் ஒர்க்ஸா இருந்தாலுமே தடையாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபியர் ஆஃப் சேலஞ்சிங் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் சுப்பீரியர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் சப்பார்டினேட். இதோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஹூ டவுட் சப்பார்டினேட்ஸ் காம்படன்ஸ் அவாய்ட் சீக்கிங் தேர் இன்புட். இதோட ப்ராப்ளம் என்ன சொன்னாங்க? மேலதிகாரிகள் தங்கள் ஊழியர்களின் திறமையில் நம்பிக்கை இல்லாத போது அவர்களின் ஆலோசனையை கேட்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சப்பார்டினேட்ஸ் நம்ம எம்ப்ளாயிஸ் தான் சப்பார்டினேட் சொல்லுவோம். ஸோ மேனேஜர்ஸ்க்கு ஒரு சில எம்ப்ளாயிஸ் மேல டவுட்டா இருக்கு, ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லை அப்படிங்கும் போது அவங்க எம்ப்ளாயிஸ் என்ன சொல்ல வராங்கிறது அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. மேனேஜர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் தி பர்சனல் பேரியர், ரைட்? ஸோ இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா வேஸ்டட் பொட்டென்ஷியல் அண்ட் டிமோட்டிவேட்டட் எம்ப்ளாயீஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற அங்கே கேட்காதனால ஆட்டோமேட்டிக்கலி எம்ப்ளாயி வில் பி டிமோட்டிவேட்டட், உங்களோட பொட்டென்ஷியல் வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. Then the third one is unwillingness to communicate. Subordinates withhold information fearing negative consequences.
ஸோ எம்ப்ளாயீஸ் இப்ப சபார்டினேட்ஸ்ங்கிறது எம்ப்ளாயீஸ் தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துரும், ஏதாச்சும் நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துரும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை வந்து யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சுப்பீரியர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா an employee நாட் ரிப்போர்ட்டிங் ப்ராப்ளம்ஸ் டு blame. இங்க பாருங்க, இதுல எடுத்துக்காட்டு, ஒரு பிழையை சுட்டிக்காட்டினால் தண்டனை கிடைக்கும் என்ற பயம். சோ நான் ஒரு ப்ராப்ளம் வந்து ஏதோ சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஏதாச்சும் பிளேம் ஆயிரும் அப்படின்ட்டு எம்ப்ளாயி வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அக்கர் ஆகும் அப்படின்னால அது வந்து அன்வில்லிங்னஸ் டு கம்யூனிகேட். அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்ப மாட்டாங்க. இதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் கோ அன்அட்ரஸ்ட். ஸோ எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலுமே அது வந்து மறைச்சிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து அன்வில்லிங்னஸ் டு கம்யூனிகேட் விச் இஸ் தி பர்சனல் பேரியர். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் இன்சென்டிவ்ஸ். ஸோ லேக் ஆஃப் இன்சென்டிவ்ஸோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெகக்னிஷன் ஆர் ரிவார்ட்ஸ் ரெடியூஸ் கம்யூனிகேஷன் இனிஷியேட்டிவ். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகக்னிஷன், ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்காதனால அவங்களோட யோசனை எதுவுமே வந்து சொல்றதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்ல வரமாட்டாங்க. ஸோ ஒரு ரெகக்னிஷன், ஒரு ரிவார்டு இருந்தா மட்டும்தான் ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து மோட்டிவேட் ஆகி தன்னோட என்ன அவங்க அவங்களோட ஐடியாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எதா இருந்தாலும் சொல்ல முன்ன வருவாங்க அப்படிங்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ அப்ரிசியேஷன் ஃபார் சஜஷன்ஸ், ஃபியூவர் ஐடியாஸ் ஷேர்டு. ஸோ எந்த ஒரு சஜஷன் சொன்னாலுமே ஒரு அப்ரிசியேஷன் இல்லை, ஒரு ரெகக்னேஷன் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்கா ஐடியாஸ் வந்து எல்லா ஐடியாஸும் இவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஃபியூவர் ஐடியாஸ் வில் பி ஷேர். அது எக்ஸாம்பிள். இதோட இம்பாக்ட் விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா டிக்ளைன்ஸ் இன் ஆர்கனைசேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் குறையும். ஏன்னா எந்த ஒரு ஐடியாஸையும் வந்து எம்ப்ளாயி ஷேர் பண்ண முன்ன வர மாட்டாங்க. எதனாலனா ஒரு லேக் ஆஃப் இன்சென்டிவ்ஸ்னால. So these are the types of personal barriers. The first one is fear of challenging authority. Second one is lack of superiors' confidence in subordinates, unwillingness to come. Third one is unwillingness to communicate, and the fourth one is lack of incentives. So next topic is கம்யூனிகேஷனை ஸோ இவ்வளவு பேரியர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேரியர்ஸ்லாம் குறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எப்படிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ்னஸ். தொடர்பாடல் திறனை மேம்படுத்தும் முறைகள் என்னென்ன வேஸ், என்னென்ன ப்ராசஸ், எது மாதிரிலாம் இம்ப்ரூவ் பண்ணா நம்ம ஒரு கம்யூனிகேஷனை வந்து சென்டர்கிட்ட இருந்து ரிசீவர்கிட்ட எஃபெக்டிவா எந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாரிஃபை தி ஐடியாஸ் பிஃபோர் கம்யூனிகேஷன். It is the duty of the communicator to clarify the message clearly before he is going to communicate the same. ஸோ ஒரு கம்யூனிகேட்டர், அதாவது சென்டர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராரு அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ரிசீவர் கிட்ட சென்ட் பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட இங்க பாருங்க, அனுப்புனர் தனது செய்தியை தெளிவாகவும் முழுமையாகவும் வலியுறுத்த பிறகே தொடர்பாடல் செய்ய வேண்டும். சோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து கிளாரிஃபை ஆயிரணும். அவர் என்ன சொல்ல வராருன்ட்டு ஃபுல்லா கிளாரிஃபை அண்ட் கிளியரா வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அவரு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க, ஒரு மேலாளர் பணியாளருக்கு அறிவுறுத்தல் முன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை முதலில் கொள்ளல் தெளிவாக்கி கொள்ளல் அப்படின்னு சொன்னா, இப்போ மேனேஜர் வந்து
எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஏதாச்சும் சொல்ல வராரு, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வராருன்னா, ஃபர்ஸ்ட் அவரு கிளாரிஃபைடா அந்த இன்ஃபர்மேஷன கிளியரா என்ன சொல்லணும்னு ஃபர்ஸ்ட் அவரு கிளாரிட்டியா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ஃபர்மேஷன சொல்லும்போது, அந்த ஐடியாஸ் வந்து எஃபெக்டிவா வந்து ரீச் ஆகும். அததான் கிளாரிஃபை தி ஐடியாஸ் பிஃபோர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அக்கார்டிங் டு தி நீட்ஸ் ஆஃப் ரிசீவர். ஸோ ஒரு ரிசீவருக்கு என்ன தேவை, எப்படி சொன்னா அவருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிகேட்டருக்கு, அதாவது ஒரு சென்டருக்கு தெரிஞ்சிருந்து அந்த ஈஸி வே ஆஃப் கம்யூனிகேஷன்ல நம்ம ரிசீவருக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணோம்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்மூத்தா போகும். அததான் என்ன சொல்றாங்க, கம்யூனிகேட் அக்கார்டிங் டு தி நீட்ஸ் ஆஃப் தி ரிசீவர். கீழே பாருங்க, தி சென்டர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி ரிசீவர். நம்ம என்ன சொன்னா எப்படி சொன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஹி மஸ்ட் நோ வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தி ரிசீவர் நீட்ஸ் அண்ட் இன் வாட் ஃபார்ம். ஸோ எது மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிசீவருக்கு வந்து தேவைப்படுது, நீடா இருக்கு, அண்ட் எந்த ஃபார்ம்ல வந்து நம்ம கன்வே பண்ணா ஹி வில் பி அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கறத வந்து கம்யூனிகேட் அக்கார்டிங் டு தி நீட்ஸ் ஆஃப் ரிசீவர். இங்க பாருங்க, அனுப்புனர் பெறுநர் புரிதல் திறன் மற்றும் தகவல் தேவைகளை புரிந்து அதற்கேற்ப செய்தியை வடிவமைக்க வேண்டும். இதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தொழில்நுட்ப வள்ளுவர் ஒரு பொதுவான பணியாளருக்கு எளிய மொழியில் வழக்குகள். இப்ப தொழில்நுட்ப வல்லுனர் அப்படிங்கும்போது ஹையர் அத்தாரிட்டில இருக்க ஒரு தொழில்நுட்ப வல்லுனர் வந்து கீழே இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டெக்னிக்கல் வேல வந்து சொன்னா அவங்களுக்கு புரியாது. ஸோ எந்த மாதிரி சொன்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து புரியுமோ, ஸோ அந்த ஒரு எஃபிஷியண்டா ஒரு இந்த சிம்பிள் வேல அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணா இட் வில் பி ரீச் தி ரிசீவர். ஸோ அதுதான் வந்து கம்யூனிகேட் அக்கார்டிங் டு தி நீட்ஸ் ஆஃப் ரிசீவர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், கன்சல்ட் அதர்ஸ் பிஃபோர் கம்யூனிகேட்டிங். It is better to consult with others in developing a plan for communication. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கன்வே பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் ஒன்ஸ் கன்சல்டேஷன் அண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னன்னா, கன்சல்ட் அதர்ஸ் பிஃபோர் கம்யூனிகேட்டிங் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த டெசிஷன் வந்து அவங்களோட மேனேஜர்ஸ் மட்டும் எடுத்தா பத்தாது. எல்லா எம்ப்ளாயீஸ் கீழே இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது இது எந்த ஒரு எஃபெக்ட்டுமே பண்ணாம ஒரு ஸ்மூத்தா ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு போகும். அதுதான் கன்சல்ட் அதர்ஸ் பிஃபோர் கம்யூனிகேட்டிங். ஃபோர்த் ஒன், beware of languages, tone, and content of message. The language and tone used by the sender should be stimulating to evoke response from listener. So என்ன types of languages, tone and என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் பேசினா மட்டும்தான் அந்த ரிசீவர் என்ன லிசன் பண்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது beware languages, tone and content of message. So fifth one is convey things of help and value to listener. இதுல என்ன சொல்றாங்கன்னா, it is better to know the interests, needs of communicates while communicating a message. If the message is related to their interest, there will be positive response, else they become passive listeners. So பயனுள்ள மற்றும் மதிப்புமிக்க செய்திகளை தெரிவித்தல். என்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ, அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்பாடும் செய்தி கேட்பவரின் தேவைகள் மற்றும் ஆர்வங்கள், அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்ல வேண்டும், கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இது இப்படி நம்ம கம்யூனிகேட் அவங்க இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ற மூலியமா இது அவர்களின் செயலில் ஈடுபாட்டை உருவாக்கும். ஸோ இட் வில் என்கேஜ் பை தி எம்ப்ளாயீஸ் மோர் அண்ட் அவங்களுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதோட எடுத்துக்காட்டு என்ன, அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயிற்சியாளர் பயிற்சி பெறுவோரின் தேவைகளுக்கு ஏற்ப உதவிகரமாக உள்ளடக்கத்தை மட்டும் பகிர்தல். இப்ப ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன நீட் இருக்கு, ஸோ அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நம்ம ட்ரைனிங், அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரைனிங் தரணும்
அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பதான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து கன்வே திங்ஸ் ஆஃப் ஹெல்ப் அண்ட் வேல்யூ டு லிசனர்ஸ். Sixth one is ensure proper feedback. The sender should take efforts to have feedback from the listener time to time. So ஒரு சென்டர் வந்து ரிசீவருக்கு வந்து ஒரு கம்யூனிகேட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும்போது என்னன்னா அப்பப்போ வந்து ஃபீட்பேக் அவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஆர்கனைசேஷனல் டாஸ்க் கோல்ஸ் பத்தி அவர் டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னா அவங்க கிட்ட இது புரிஞ்சா அப்படின்ட்டு புரிஞ்சான்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபீட்பேக் அதுக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறோம்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன லேக் ஆகுது அப்படிங்கும்போது எப்படி வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்ட்டு. ஸோ டைம் டு டைம் வந்து ப்ராப்பர் ஃபீட்பேக் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், communicate for present and future. The communication should aim at present and future goals of the organization. So அந்த கம்யூனிகேஷன் நம்ம பண்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட கோல்ஸ வந்து ஹையர் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு பிரசன்ட்லயும் சரி, பிரசன்ட்ல மட்டும் பார்க்காம ஃபியூச்சர்லயும் தகுந்த மாதிரி அதுக்கு சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு என்ன கோல்ஸ் அப்படிங்கிறது புரியும். ஸோ கம்யூனிகேட் ஃபார் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் எய்த் ஒன் பாத்தீங்கன்னா ஃபாலோ அப் கம்யூனிகேஷன். ப்ராப்பர் ஃபாலோ அப் அண்ட் ரிவ்யூ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் given to subordinate will help to remove hurdles if any. ஸோ இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிட்டேன்னா எல்லாரும் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா, அந்த சபார்டினேட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்களா, உங்களுக்கு புரியுதா, எந்த ஒரு தடை இல்லாம அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஃபாலோ கம்யூனிகேஷன். நைன்த் ஒன், பி a குட் லிசனர். கேர்ஃபுல் லிசனிங் இஸ் a prerequisite for effective communication. Patient listening solves half the problem. சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கவனமா நம்ம கேட்கணும். அப்பதான் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சரி, ப்ராப்ளம்ஸா இருந்தாலுமே சரி, அது வந்து பேஷன்ஸா இருந்தா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே பாதி சால்வ் ஆயிரும். ஸோ பேஷன்ஸ் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி கம்யூனிகேஷன் அண்ட் எவ்ரி குட் லிசனர். ஸோ ஒரு குட் லிசனரா இருக்கிறதுக்கு நம்ம பேஷண்டா இருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு ஹாஃப் தி ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பி தி குட் லிசனர். ஸோ தீஸ் ஆர் தி இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ்னஸ். இது மாதிரிலாம் எஃபெக்டிவா இது பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாரிஃபை தி ஐடியாஸ் பிஃபோர் கம்யூனிகேஷன். செகண்ட் ஒன் இஸ் கம்யூனிகேட் அக்கார்டிங் டு தி நீட்ஸ் ஆஃப் ரிசீவர். தேர்ட் ஒன் இஸ் கன்சல்டிங் others before communicating. Beware of languages, tone, and content. Fifth one is convey things of help and value to listeners. Ensure proper feedback. Seventh one is communicate for present and future. Eighth one is follow up communication. And the ninth one is good listener. These are the concept involved in the barrier of communication. So the barriers and communication related பார்த்து previous year MCQs பார்க்க போறோம். First question பாத்தீங்கன்னா, it is the process of converting the message into communication symbols such as words, pictures, gestures, etc. by the sender. So நாம அந்த கம்யூனிகேஷன்ல வாட் ஆர் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தோம் இல்லையா, என்கோடிங், டீகோடிங், மெசேஜ் சென்டர் இருப்பாங்க, ரிசீவர் இருப்பாங்க, அதெல்லாம் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெசேஜ் வேர்ட்ஸ் மூலியமா, பிக்சர்ஸ் மூலியமா, கெஸ்டர்ஸ் மூலியமா நம்ம சொன்னா அந்த மெசேஜ் பேரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பார்த்தோம், இட் இஸ் என்கோடிங். என்கோடிங் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா வேர்ட்ஸ் மூலியமா, பிக்சர்ஸ் மூலியமா, கெஸ்டர்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டாலே இட்ஸ் தி என்கோடிங். டீகோடிங்கிறது இந்த வேர்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து
பிக்சர்ஸ் வந்து நம்ம ப்ராப்பர் லாங்குவேஜ்ல டிஸ்கிரைப் அண்ட் இன்டர்பிரட் பண்றது. அதுதான் வந்து டீகோடிங். டிரான்ஸ்லேஷன்ங்கிறது வேற ஒரு லாங்குவேஜ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்றது. ஸோ டிடாம் திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து என்கோடிங் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் இஸ் பேரியர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ சைக்கலாஜிக்கல் பேரியர்ங்கும் போது என்ன பார்த்தோம் நம்ம, இட் இஸ் இங்க பாருங்க, ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரெஸ், ஸ்டேட்டஸ் அண்ட் டெக்னிக்கல் ஜார்கன் இருக்கு. ஸோ சைக்கலாஜிக்கல் பேரிங் வந்து ஒரு நம்பகத்தன்மை ஒரு சப்பார்டினேட்க்கும் சுப்பீரியருக்கும் இல்லாம இருக்கிறதுனால சைக்கலாஜிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஏ இஸ் ட்ரூ. ஆர்கனைசேஷனால என்ன சொன்னோம், ஆர்கனைசேஷனல் ஹையரார்கினா ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் சி வந்து சிமெட்டிக் பேரியர். சிமெட்டிக் பேரியர்னா டெக்னிக்கல் ஜார்கன், லைக் யூசிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் தான் வந்து நம்ம சிமெட்டிக் பேரியர். ஸோ டெக்னிக்கல் ஜார்கும் போது ஒரு காம்ப்ளெக்சிட்டியா வந்து நம்ம டேர்ம்ஸ் யூஸ் பண்ற மூலியமா, வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ற மூலியமா ரிசீவருக்கு வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண, ஐ மீன் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதுதான் வந்து சிமெட்டிக் பேரியர் அப்படின்னு சொல்றோம். இப்போ பர்சனல் பேரியர். பர்சனல் பேரியர் வந்து இப்போ ஜஸ்ட் நோ வி ஹவ் சீன் தட் இட் இஸ் ஃபியர் ஆஃப் சேலஞ்ச் டு அத்தாரிட்டி. நம்மளோட ஆத்தரைஸ்டு பொசிஷன் போயிரும் அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணாம மறைச்சிருவாங்க. அதுதான் வந்து பர்சனல் பேரியர். ஸோ 2 3 4 1 இது எங்க இருக்கு, 2 3 4 1. ஆப்ஷன் நம்பர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். At the time of communication process, identify the term that indicates that receiver has received and misunderstand the message of the sender. ஸோ நம்ம கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ரிசீவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆயிருச்சு, புரிஞ்சிருச்சு அப்படின்னு சென்டருக்கு எப்படி தெரியும்னா நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் மூலியமா மட்டும்தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தி எலமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த இதோட ப்ராசஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு சென்ட் ஆகுறேன், நான் உங்களுக்கு வந்து இப்போ கிளாஸ்ல சொல்லித்தரேங்கும் போது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு நான் கேட்கும்போது நீங்க புரிஞ்சிச்சு இல்ல, ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்ல அப்படிங்கறத நீங்க எனக்கு கன்வே பண்றீங்க. அப்போ நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட ஃபீட்பேக் வாங்குறேன். அதுதான் வந்து receiver has received and understand the communication of the sender. So இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக். So next question. A superior may withhold or suppress a communication which he feels may adversely affect his authority. Find out the category of the barrier discussed above. இப்போ ஜஸ்டோ நம்ம மேட்ச்ல கூட பார்த்தோம், மேட்ச்லி ஃபாலோயிங்ல. ஸோ அவங்களோட அத்தாரிட்டி போயிடும் அப்படின்ட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணாம இருக்காரு அப்படின்னா அது எதனால, இட் இஸ் தி பர்சனல் பேரியர். ஓகே, அதுதான் பர்சனல் பேரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பர்சனல் பேரியர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்த அதே கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட், இது கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், என்னென்ன நெட்வொர்க்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வீல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ வீல் நெட்வொர்க்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், இட் வில் பி இன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப், ஒரு வீல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஒரே ஒரு ஐ மீன் சுப்பீரியர் வந்து நிறைய சபார்டினேட்ஸ்ட கன்வே பண்ணுவாங்க. சோ இவர் வந்து சுப்பீரியர் ஹப் அப்படின்னு சொல்றோம். இவர்கிட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வீல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 4. அதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் சபார்டினேட்ஸ் அண்டர் ஒன் சுப்பீரியர் கம்யூனிகேட் த்ரூ ஹிம் ஒன்லி. ஸோ ஒருத்தர் மூலியமா எல்லாத்துக்கிட்டும் நம்ம கம்யூனிகேட் வந்து வீல் ஷேப்ல வந்து நெட்வொர்க்கிங் வரனால வீல் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஸோ கிளஸ்டர் நெட்வொர்க் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ்ல பார்த்தோம் இல்லையா கம்யூனிகேஷன்ல த இண்டிவிஜுவல் கம்யூனிகேட் வித் ஒன்லி தோஸ் பீப்புள் ஹீ ட்ரஸ்ட். யாரு நம்பகத்தன்மையா இருக்காங்களோ நான் அவங்க கிட்ட மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு சில இன்ஃபர்மேஷனை அவங்க யாரு நம்புறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் கன்வே பண்றத வந்து கிளஸ்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சி இஸ் காசிப் நெட்வொர்க். ஸோ காசிப் நெட்வொர்க்குங்கும் போது கம்யூனிகேஷன் ஆன் அ நான் செலக்டிவ் பேசிஸ். ஸோ ஒரு ரேண்டமா இருக்க மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் அண்ட் ஷேர் பண்ற விஷயத்த தான் வந்து கம்யூனிகேஷன் ஆன் அ நான் செலக்டிவ் பேசிஸ் அப்படின்னு சொல்றோம். டி வந்து சர்க்குலர் நெட்வொர்க். சர்க்குலர்னா இட் வில் பி இன் சர்க்குலரா வந்து ஒரு டி வந்து ஆப்ஷன் நம்பர் 2. ஈச் பர்சன் கேன் கம்யூனிகேட் வித் அட்ஜாயினிங் 2 பர்சன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்குள்ள பேசிக்கிறது, அப்புறம் அடுத்தடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்றதா வந்து சர்க்குலர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Arrange the following elements in communication process in correct sequence. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இதை வந்து சீக்வன்ஸா இது பண்ண சொல்றாங்க. ஸோ சீக்வன்ஸ் ஆர்டர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் எப்போதும் ஒரு சென்டர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சென்டர் என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ சென்டர் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன், மெசேஜ் இஸ் தி செகண்ட் ஒன். ஸோ அந்த மெசேஜ் எப்படி ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணுவாங்கன்னா என்கோடிங் வேல சென்ட் பண்ணுவாங்க. எது மூலியமா சென்ட் பண்ணுவாங்க, எது மூலியமா நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறத மீடியா. திஸ் இஸ் தி ஃபோர்த் ஒன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் அந்த என்கோட் பண்ண மெசேஜ டிகோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, டி, சி, பி, இ இஸ் தி correct answer. So, இதுல be the correct one. So, this is the sequential order of communication process. So, next question. Which of the following is a personal barrier to communication? ஸோ இப்போதானே பார்த்தோம் பர்சனல் பேரியர்னா அவங்க பர்சனலா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னா நம்மளோட அத்தாரைசேஷன் போயிடும், அத்தாரிட்டி போயிரும்ட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணாம அவர் வந்து மறைச்சிருவார். அதுதான் வந்து பர்சனல் பேரியர்னு சொல்லுவோம். ஸோ இது மேட்ச்லயும் பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் ஒரு கொஸ்டின்லயும் பார்த்தோம், previous question we பார்த்தோம். So it's the fear of challenge to authority. This is the personal barrier. So இதெல்லாம் வந்து faulty translation, technical, distressல psychological barrier, fact இது faulty translation, technical ஜனா அது semantic barriersல வரும். So நார்மலா personal barriersல fear of challenge to authority is the main type. So next question. ஸோ இதுவும் அதே மாதிரிதான் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் சீக்வன்ஸா நம்ம ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ என்கோடிங் டிகோடிங் இல்லை. ஸோ அடுத்து என்ன வரும், மீடியா மூலியமா மெசேஜ் பண்ணுவாங்க. 3. நெக்ஸ்ட் ரிசீவ் பண்ணிடுவாங்க, மீடியா மூலியமா பண்ணதுக்கு அப்புறம் ரிசீவ் பண்றாங்க. ஸோ ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் ரிசீவர்கிட்ட இருந்து சென்டருக்கு ரிசீவர் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ 1, 4, 2, 3, 5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் ACDBE, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்கிளாரிஃபைடு
assumptions, distress, status, lack of proper incentives. So unclarified assumption போது it will come under the semantic barriers. ஏன்னா sentences and wordsனால barriers இருக்கனால அது unclarified. ஒரு ப்ராப்பரான வேல வேர்ட்ஸ் டேர்ம்ஸ்லாம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கிறது. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து புரியாது. ஸோ அது ஒரு விதமான பேரியர். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரெஸ்ட்ங்கும் போது நம்பகத்தன்மை இல்லைன்னா இட் இஸ் தி சைக்கலாஜிக்கல் பேரியர். ஸ்டேட்டஸ்னா எப்போதுமே நம்ம ஆர்கனைசேஷனல் ஹையரார்கி பேரியர் தான் சொல்லுவோம். ஏன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், ஏன்னா டிஃபிகல்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் டிஃபிகல்ட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ அதனால இது ஆர்கனைசேஷனல் பேரியர்ஸ். And the D is lack of proper incentives. ஒரு proper recognition இல்லைன்னா personally வந்து that will be the barrier to the employees, one who lack in giving and sharing their ideas to the organization. So அதான் வந்து lack of proper incentives அப்படின்னு சொல்றோம். So 3, 4, 1, 2. 3, 4, 1, 2 is the correct answer. So option B is the correct answer. So next question. All communication must be recorded and filed in the office. Which type of communication is best described the above statement? இங்க என்ன சொல்றாங்கன்னா என்னென்னலாம் கம்யூனிகேட் பண்ணிருக்கோம், வாட் ஆர் தி இன்ஃபர்மேஷன் இன்வால்வ்ட் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி ஃபைல் பண்றாங்க ஆஃபீஸ்ல. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷனுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் தி ஃபார்மல் கம்யூனிகேஷன். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் டி. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரு ரெக்கார்டிங் அண்ட் ஃபைலிங் ஒரு அஃபிஷியல் பர்பஸ், அதாவது ஃபைல்டு இன் தி ஆஃபீஸ்ங்கும் போது ஒரு அஃபிஷியல் பர்பஸ்க்காக அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெக்கார்ட் பண்ணி ஃபைல் பண்றாங்க. ஸோ நம்ம ஃபார்மல்னாலே இட் வில் கம்ஸ் அண்டர் தி அஃபிஷியல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அஃபிஷியல் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்றதுனால இட் இஸ் தி ஃபார்மல் கம்யூனிகேஷன். Next question. Identify the correct combination of formal communication. So formal communication க்கு நம்ம types of networks எல்லாம் பார்த்தோம் இல்லையா, formal communication networks. அதுல கரெக்டானது எது அப்படின்னு கேட்கறாங்க. That is chain, inverted V, gossip network, cluster network, gossip, probability, cluster network, probability network, free flow, circular, wheel circular, and free flow. So chain and inverted V is one type of formal communication. So it will be the correct combination. And singular value, inverted way, superior and the subordinate. And subordinate போனதுக்கு அப்புறம் again superior போய் superior அதுக்கு மேல இருக்க லைக் சிஇஓ அவங்களுக்கு கூட எல்லாம் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கிறது. ஸோ இப்போ இந்த நெட்ஒர்க்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதெல்லாம் என்னென்னட்டு. ஸோ இன்வெர்டட் வி காசிப் அண்ட் கிளஸ்டர் நெட்ஒர்க் வராது, காசிப் நெட்ஒர்க் ப்ராபபிலிட்டி இது வராது, because it also comes under the informal networks. So wheel, circular, and free flow is the network comes under the formal communication. So இதெல்லாம் the correct combination. So A and E is the combinations of formal communication. Communication is a process of exchange of ideas, views, facts, etc. Arrange the steps in this process. So இது வந்து ஒரு communication process வந்து sequential orderல ஆர்டர் பண்ண சொல்றாங்க. So first one is sender இருப்பாங்க. sender என்ன பண்ணுவாரு, மெசேஜ் பண்ணுவாரு. அந்த மெசேஜ் வந்து என்கோடிங் மெசேஜஸா இருக்கும். என்கோட் பண்ணதுக்கு அப்புறம் எதுல வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா மீடியா, அப்புறம் டீகோட் ஆகி இன்டர்பிரட் ஆயிரும் என்கோட் ஆன மெசேஜ். திஸ் இஸ் தி ஃபிஃப்த் ஒன். ஸோ சி டி
A, E, and B is the correct answer. So option B is the correct answer. So these are the previous questions we have dealt with.